அந்த ஜோதிடர் நம்ம உங்க ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் இருப்பாங்க. கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கும். இந்த குரூப் சேரும் பொழுது சில பேருக்கு அப்படியானலாம் கேட்க தோணும். என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அது தானாக அமையிறது. புரியுது உங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுங்க. 2026 இந்த ஆண்டு கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா. என்னங்கண்ணா அப்படி எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது மிகச்சிறந்த ஆண்டு. திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும். ரெட் லேபிள் மாத்திட்டேன். ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான். ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன்.